அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு முடித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதற்கான தகுதிகள் என்ன, அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு துறை வழங்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகையை பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnvelaivaaipu.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மெனுலயே முகப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் வரும். அதுல கீழே கொடுத்திருக்காங்க படிவங்கள் பதிவிறக்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி படிவங்கள் பதிவிறக்க அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல 2 விதமான உதவித்தொகைக்கு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம், அப்புறமா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம் எவ்வாறு பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த லிங்க்லயே டவுன்லோட் ஐகான் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம். இதுலதான் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல்கள், உதவித்தொகை விவரம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதந்தோறும் 200 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாய். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் 400 ரூபாய். பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 600 உதவித்தொகை வழங்கப்படும். உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகள்: கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், +2 தேர்ச்சி அதற்கு சமமான தகுதியுடையவர்கள், பட்டப்படிப்பு, இடைநிலை, ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்பு படித்தவர்கள் நீங்களாக. பதிவு செய்து காத்திருப்பு காலம்: விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும். வருமானம்: விண்ணப்பதாரரது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது. வயது வரம்பு: வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகைக்கான பட்டியல் தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஆதி திராவிடர், பழங்குடியினர் விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டிலேயே படித்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய பெற்றோர்களில் ஒருவர் அல்லது காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்து வந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அரசு துறை அல்லது தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டவராகவோ இருத்தல் கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அல்லது அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியராக இருத்தல் கூடாது. இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாது. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு 1993 நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்களுக்கு இப்புதிய வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் நிர்ணயம் செய்யப்படுகின்ற வயது வரம்புக்கு உட்பட்டு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தல் பற்றிய விவரங்கள்: வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். வேலைவாய்ப்பகத்திலிருந்து உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தனது மாவட்டத்திற்குள் தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கை தொடங்க வேண்டும். கணக்கு எண், கிளையின் முகவரி, கிளை குறியீட்டு எண் உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்ப படிவத்தில் அமைந்துள்ளவாறு தெரிவிக்க வேண்டும். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவிட்ட பின்னர் விண்ணப்பதாரருடைய கணக்கில் செலுத்தப்படும். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை 3 ஆண்டுகளுக்கு அல்லது ஏனையோர்களை பொறுத்தவரையில் 40 வயது முடிவுறும் வரையிலும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை பொறுத்தவரையில் 45 வயது முடிவுறும் வரையிலும் வழங்கப்படும். இவ்வாறு தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க கிளியரா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா கீழே கொடுத்திருக்காங்க வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் நீங்கள் உங்களது மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இணையதளத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்ப எண், வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை முழு விவர பதிவேடு, வரிசை எண் உட்பட தெளிவாக எழுத வேண்டும். விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்ட வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வருவாய் சான்று கொடுக்கப்பட்டுள்ளது. வருவாய் துறையிடமிருந்து இந்த சான்று பூர்த்தி செய்யப்பட்டு வருவாய் அலுவலர் கையொப்பமிட்டு அலுவலக முத்திரையிடப்பட வேண்டும். சுய உறுதி ஆவணம் கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்திலும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு சாட்சி கையொப்பம் இடப்பட வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு இந்த இணையதளத்திலே லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற
பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம். மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் படித்தவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 600, 12ஆம் வகுப்பு அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 750, பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். இதிலும் உதவித்தொகை பெறுவதற்கான கல்வி தகுதி விவரங்கள், ஊனத்தின் தன்மை, தேசிய ஊனமுற்றோர் அடையாள அட்டை, பதிவு செய்து காத்திருக்கும் காலம், வருமானம், வயது வரம்பு போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே விண்ணப்ப படிவத்தில் சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இருப்பிடம், வேலைவாய்ப்பின் தன்மை, பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்று விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தல் பற்றிய விவரங்கள் அனைத்துமே முழுமையாக வாசித்து புரிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்திலும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து தகுதிக்கேற்ப கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் அனைத்துமே இணைத்து உங்களது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.